نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي கணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முடித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் கழிந்த 30ஆம் தேதி ஐயம்பேட்டை என்ற ஊரிலே நம்முடைய மதரசாவில் கல்வி பயின்ற பழைய மாணவர்களுடைய சம்மேளனம் 250 ஹைரியாக்கள் ஒன்று கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நான் பெற்றேன். அன்றைய நிகழ்வுகளில இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைய நிலை என்ன, அதை நீக்க நம் பங்களிப்பு என்ன என்ற ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைய நிலை என்ன, அதை நீக்க நம் பங்களிப்பு என்ன என்ற தலைப்பில ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கிலே ஈமான் பழுதுபட்டு நல்ல அமல்கள் பலகீனப்பட்டு மாற்றார்களின் சூழ்ச்சிக்கு உட்பட்டு அச்ச உணர்வோடு இந்த சமுதாயம் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது என்று இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்வது என்ற நிலை கருத்தரங்கு சென்றது. ஈமான் பழுதுபட்டு நல்லமர்கள் பலகீனப்பட்டு மாற்றார்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகி அச்சமான உணர்வுடனேயே தள்ளாடிக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் என்று ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. வேறு யாரும் அல்ல, நம்முடைய கல்லூரியில் படித்த அந்த மாணவர்கள் தான். அந்த கருத்தில நாம் அதற்கு என்ன செய்ய முடியும், நம்மால் என்ன செய்ய முடியும், தள்ளாடுகிறது பெருங்கூட்டம்,
நாம் ஒரு சிறு பகுதி இருந்து அதை நாம் என்ன செய்ய முடியும்? உலகெல்லாம் சமுதாயமெல்லாம் தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒரு சிறு கூட்டம் இருந்து என்ன செய்ய முடியும் என்பதாக ஒரு பேராசிரியர் உரை நடத்தினார். அந்த பேராசிரியர் ஒரு கதையை சொன்னார். முற்காலத்திலே ஒரு காடு தீப்பற்றி எரிந்தது. காடு தீப்பற்றி எரிந்த உடனேயே அந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் வேகமாக வெளியேறிவிட்டன. தன்னுடைய குட்டிகளோடு எல்லோரும் விழுந்து வெளியாகிவிட்டன. பற்றி எரியும் காட்டை அணைப்பதற்கு வழி தெரியவில்லை. இந்த நேரத்தில் ஒரு தேன் சிட்டுக்குருவி சின்னதான ஒரு குருவி கடலுக்கு சென்றது. ஒரு துளி நீரை தன்னுடைய அகலைகளை கொண்டு வந்தது. எரியும் காட்டிலே ஒரு சொட்டை விட்டது. திரும்பவும் சென்றது. ஒரு சொட்டை எடுத்துக் கொண்டு வந்து காட்டிலே விட்டது. திரும்பவும் சென்றது. ஒரு சொட்டை எடுத்துக்கொண்டு காட்டிலே விட்டது. அதை பார்த்த குரங்கு ஒன்று கேட்டது, காடே தீப்பற்றி எரியுது, தேன் சுட்டுக்குருவியே, நீயும் இதை அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறாயா என்பதாக கேட்டது. அப்போ இந்த தேன் சிட்டுக்குருவி சொன்னது, இந்த காடு எனக்கு வாழ்வளித்த காடு. இங்கேதான் பிறந்தேன், இங்கேதான் பறந்தேன், இங்கேதான் பழங்களை உண்டேன், எங்குதான் என்னுடைய வாழ்க்கை நடைபெறுகிறது. எவ்வளவு எனக்கு அடைக்கலம் வந்து இந்த காடு பற்றி எரியும் போது என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? 2 கோடி கண்ணீராவது விட வேண்டும் அல்லவா? கண்ணீர் விடுவதோடு பள்ளம் பத்தாமல் ஏதாவது நம்மால் செய்ய முடியும். ஏதாவது செய்யாமல் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. எனக்கு நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக நம்முடைய ஒரு சொட்டு தண்ணீரினால் இந்த காட்டை அழிக்க முடியாது என்பது தெரியும். இருந்தாலும் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது அல்லவா? அதனால் நான் இதை செய்கிறேன் என்பதாக கூறியது என்று ஒரு கதையை சொல்லி சமுதாயம் பற்றி எரிகிறது. உண்மைதான். நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் இருக்க முடியாது அல்லவா? ஒருவருடைய கண்ணீராக வெடிக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. அப்படி இல்லையானால் நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும், ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்பதாக அவர் விளக்கம் தந்தார். அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் நம்முடைய சரித்திர காலத்தில் உள்ள ஒரு உண்மையை சொல்லியிருப்பேன். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறது. ஒரு நபி அடிமையாக விற்கப்படுகிறார். அரசர்கள் எல்லாம் அந்த அடிமையை வாங்குவதற்கு போட்டி போடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு பேர் அழகு, பார்த்தால் பார்த்துக் கொண்டே இருக்கலாம். பார்த்தால் பரவசப்படக்கூடிய ஒரு ஆண் அழகர், வேறொன்றும் வேண்டாம், அவரை முன்னால் வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தாலே போதும், இப்படிப்பட்ட ஒரு அழகு. அவரை விலைக்கு எடுப்பதற்கு ஏராளமான மன்னர்கள், நாட்டு மக்கள், பணக்காரர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கிழவி, நூல் நெய்யக்கூடிய கிழவி, நூல் பஞ்சுகளை நூலாக நெய்யக்கூடிய ஒரு கிழவி என்னுடைய நூல் கண்ணை கொண்டு வந்து, இந்த ஈசுவை நான் ஏலம் கேட்கிறேன், இந்த நூல் கண்டு, இந்த ஈசுவை நான் ஏலம் கேட்கிறேன், இந்த நூல் கண்டு என்று கத்துகிறார். பக்கத்தில் ஒரு சொன்னான், எதப்பா கிழவிய, அவன் அரசெல்லாம் அண்ணாஜி மன்னன்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா, நீ நூல் கண்டுக்கு தந்துவாங்க நினைச்சியா? கிழவி சொன்னா, நிச்சயமா எனக்கு தெரியும் தர மாட்டாங்க, நிச்சயமா எனக்கு தெரியும் தர மாட்டாங்க. ஆனா இவர் ஒரு நபி,
நாளிலே கேட்பான். என்னுடைய ஹபீபான ஒரு நபி ஏலம் போடும்போது யாரெல்லாம் ஏலம் கேட்டீர்கள் என்று கேட்பான். என்னுடைய ஹபீபான ஒரு நபி ஏலம் விடப்படுகிற பொழுது அவன் மீது அன்பு கொண்டு அல்லாஹ் மீது அன்பு கொண்டு யாரெல்லாம் ஏலம் கட்டீர்கள் என்று கேட்பான். அந்த நேரத்தில் யாருந்தா என்னால் முடிந்தது ஒரு கண்டித்து நான் ஏலம் கேட்டேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் தான் ஏலம் கேட்கிறேன் என்பதாக சொன்ன கதையை நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். அவர் அதை சொல்லவில்லை. அவன் தேன் சிட்டுக்குருவியை சொன்னார். அதை போன்ற இந்த இஸ்லாமிய சமுதாயம் நாம் சொன்ன மேல் நிலைமையிலே தடுமாறிக் கொண்டிருக்கிற பொழுது அதற்கு நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய சமுதாயம் அல்லவா? இன்னத்தீன இன்தல்லாஹ் இஸ்லாம். அல்லாஹ்வுக்கு பிரியமான மார்க்கம் அல்லவா? அந்த மார்க்கத்து மக்கள் இப்படி ஆகும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம்? நம்மால் என்ன முடியும்? என்ன செய்யலாம்? கணியத்திற்குரியவர்களே, பல செய்திகள் பரிமாறப்பட்டது. ஒன்றாவதாக இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய உணவு முறையிலே கை வைக்கிறார்கள். அஹல்லல்லாஹ் குலூ மினத் தய்யிபாத், நீங்கள் உண்ணுவதை நல்ல உணவாக உண்ணுங்கள், ஹலாலான உணவாக உள்ளுங்கள். ஹராமான உணவு உள்ளே சென்றால்தான் தவறான எண்ணங்கள் தோன்றும். ஹராமான உணவுகள் உள்ளே சென்றால்தான் தவறான நோய்கள் தாக்கும். ஹராமான உணவு உள்ளே சென்றால்தான் தவற பழக்க வழக்கங்கள் ஏற்படும். எனவே முதலில் சாப்பிடுவதை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். அந்த கட்டுப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? வெளியிலே செல்லுகிற பொழுது முனியாண்டி விலாசா சாப்பிடக்கூடாது, நான் பேசாம வெஜிடேரியன் சாப்பிடுறேன், இறைச்சியா சாப்பிடக்கூடாது, கோழியா சாப்பிடக்கூடாது, வேண்டுமானால் முட்டையை சாப்பிடக்கூடாது என்று கட்டுப்பாடோடு இருந்த இந்த சமுதாயத்தை இன்று ஹராமான உணவுகளை சாப்பிடும் நிலையிலே மாற்றிவிட்டார். அதாவது பர்கர் என்றும் பீசா என்றும் சாதாரணமாக பப்ஸ் என்றும் வெஜிடேரியன் பப்ஸ் பரவாயில்லை, சிக்கன் பப்ஸ் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிக்கனை அறுத்தது யார்? சிக்கன் பப்ஸையே அந்த கோழியை அறுத்தது யார்? ஆனால் அதெல்லாம் மிக இலகுவாக பர்கர் என்றும் புதிய ஃபாஸ்ட் மூலமாக எல்லா உணவுகளையும் இஸ்லாமியர்களை உணவு வைத்து விட்டார். KFC என்று உண்டு. KFC உடைய கதை உங்களுக்கு தெரியுமா? KFC-ல கோழி ஒரு நாளைக்கு எப்படி ஒரு விற்கும். ஒரு நாளைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் கோழி தான் கொஞ்சம் வெறும் கோழியை வைத்து கொடுக்கிறவன் KFC. நம்ம பிள்ளைகள் எல்லாம் போய் விரும்பி சாப்பிடற KFC வேணும். ஆனா அதனுடைய கதை என்ன தெரியுமா? அந்த கோழியை யார் அறுத்தான்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுக்கு அறுக்கப்பட்ட உணவுதான் ஹலாலான உணவு. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுக்கு அறுக்கப்பட்டதா, KFC அறுக்கப்பட்டதா என்று ஒரு கேள்வி சென்னையிலே உள்ள இமாமுக்கு தோன்றியது. அவர் என்ன சார் நேரே KFC-னுடைய தலைமை நிர்வாகத்துக்கு சென்றார். சென்று கோழியை என்ன செய்கிறது? முஸ்லீம் முட்டை வச்சுதான் அறுக்கிறோம், முஸ்லீம் முட்டை ஒரு அறுக்கிறோம், சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம் என்று ஒரு சர்டிபிகேட்டை காட்டுறாரு. சரி, எந்த முஸ்லீமோ? இந்த உள்ள முஸ்லீம். நேரம் அந்த ஊருக்கு போனார். நீங்க இந்த ஊருக்கு இங்கதானே அறுக்கிறோம் சர்டிபிகேட் கொடுத்தீங்களா? ஆமா கொடுத்தோம். இவர் கேட்டாரு, எத்தனை கோழியை அறுப்பீங்க ஒரு நாளைக்கு? நீங்க எத்தனை கோழி அறுப்பீங்க? எத்தனை பேர் அறுப்பீங்க? 10 பேர் அறுப்போம். எத்தனை கோழி அறுப்பீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை கோழி அறுக்க முடியும்? எத்தனை கோழி அறுப்பீங்க? மேலும் கீழும் விழிக்க ஆரம்பித்தார்.
நாங்க தான் அர்த்தம் சர்டிபிகேட் கொடுத்தீங்களே, எல்லா கோழியும் நீங்கள் அறுத்திருக்கிறீர்களா? சர்டிபிகேட்டை வாங்கி வைத்துக் கொண்டு அவன் கழுத்தை நீட்டு ஒரு பீச், அவ்வளவுதான். ஹலால் ஃபுட் முஸ்லிம்கள் விரும்பி சாப்பிடுறார்கள். முஸ்லிம்களுடைய உள்ளத்துல எது போய் சேர்ந்துருது, ஹராமான உணவு சேர்ந்துருது. அப்ப ஹராம கோழி கட்டணும், வேற கோழி கட்டணும். இஸ்லாமிய சமுதாயம் இது என்று நடக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி, திட்டமிட்டே செய்யப்படக்கூடிய மோசடி. முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல KFC சென்டரை கொண்டு வைப்பார். அவர் சொன்னார் 100 கோடி அறுத்திருப்பாங்க, ஆனா சர்டிபிகேட் 10,000 கோடிக்கு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா சர்டிபிகேட் அப்படித்தான் கோடி அர்த்தம், கோழி அர்த்தம் எத்தனை கோடிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அப்போ 100 கோடி மட்டும் அவர்கள் பேரால் அறுக்கப்பட்டது, பாக்கி எல்லாம் கழுத்தை முறித்து ஒரு பிரிச்சு. அதே மாதிரியே கோழி கடைகள், இறைச்சி கடைகள், பிரியாணி கடைகள் சகோதர சமயத்தவர்கள் இப்போது அதிகமாக இருக்கிறார்கள். சகோதர சமயத்தவருடைய பிரியாணி கடைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம் மிக குறைவாக இருக்கிறது பிரியாணி. கோழிக்கடைகள் மொத்தம் சமுதாய கலாச்சாரம் அதிகமா இருக்கு. முஸ்லிம்களுடைய உள்ளது என்ன தெரியுமா? கடையினுடைய முதலாளி ஒரு கடையிலே உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்துட்டு பாய் நீ கோழி அறுத்து கொடுங்க பாய் அப்படிங்கிறாரு. உடனே அறுத்து வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அதிகமான கோழி வரும்போது மெதுவா அறுத்து பண்ண அவர் வெளியே கேட்டார். மற்றவங்க என்ன செய்றாங்க, அப்படி ஒரு கழுத்தம் போய் கூறாரு உடம்பு. அந்த வழியில ஹலால் ஃபுட்டு முஸ்லிம் பாய் விற்றார், ஒரு ஹலால் ஃபுட்டு. ஆனா பாய் விற்கிறார் என்பது உண்மைதான், ஆனா அறுக்கிறார் என்பது உண்மைதான். எந்த கோழி அறுத்தார், எந்த கோழி அறுக்க கடைகள் பூராவற்றில் நடக்கக்கூடிய மோசடி எப்படி மறுத்துறாங்க. ஆனா 1-2 பாசான் காணி முஸ்லிம் வைத்து அறுக்க வைத்து அது காட்சியம் கொடுத்து விடுகிறார். சமீபத்தில் ஒரு ஊருக்கு தப்லீக் ஜமாத் வந்துச்சு. தப்லீக் ஜமாத் வடநாட்டிலிருந்து ஒருத்தவங்க போய் கடைக்கு போய் இறக்க கட்டாங்க, கோழிக்கடை கட்டாங்க, இந்த வாய் கடை. சரி அறுத்து கொடுத்தார். உள்ள பார்த்தா கழுத்து முடிச்சுட்டு அறுக்கிறார். இந்த ஆள் கடந்து கத்துறார், ஹராம் ஹராம். கழுத்து முடிச்சுட்டு ஒரு ஆள் எடுத்துட்டு அது போட்டு ஒரு கிட்டு ஹராம் ஹராம். ஆனா பாய் கடை கணேசர்களுடைய உணவிலே இப்போது பெரிய மோசடி நடந்து இஸ்லாமியர்கள் ஹலாலான உணவு சாப்பிட போய்த்தான் அவர்கள் நல்ல முறையிலே ஒழுக்கமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவங்க ரத்தத்தை கரமாக்கிட்டோம்னா எல்லாம் சரியாக இருக்கிற முறையில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு நடக்கிறது, அது நமக்கு தெரிவதில்லை. ஆனா நம்முடைய பிள்ளைகள் KFC தான் சாப்பிடுறாங்க. பிள்ளையை கேட்கறது நான் என்ன செய்யறது, வாங்கி கொடுக்கிறோம். கோழிக்கடையில தான் கடை வாங்குறோம், பாய் தான் வச்சிருக்காரு. ஆனா பாய் 100க்கு 100 கோழி இருக்கிறாரா, 100க்கு 100 அவரை கண்காணிக்கிறாரா, அது கிடையாது. காசு வாங்கி போட்டு அவர்கள் கைப்பற்ற மாட்டாங்க. இப்படியான நிலைமையில இஸ்லாமியர்களுக்கு எடுப்பதற்கான முழு முயற்சி, இதெல்லாம் பேசப்பட்ட செய்திகள். அதைத்தான் நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? ஆலிமாக இருக்கக்கூடிய ஒரு கோழி கடை வைக்கணும். கோழி கடை வச்சு மக்களுக்கு ஹலால கொடுக்கணுங்கிற அந்த நம்பிக்கையில 100க்கு 100 உங்களுடைய பார்வையில் அறுக்கப்படும். அறுக்கப்பட்டு அந்த கோழியை நீங்க மக்கள் சாப்பிடுவதற்கான ஏற்பாடு பண்ணுங்க. உலகம் பூராம் இருக்க முடியாவிட்டாலும் கூட உங்க கடையில் வாங்கி சாப்பிடுறதுனால ஹலால சாப்பிட்டோம். எனவே ஹலாலான கோழிக்கடை கொண்டு வையுங்கள், நல்ல வியாபாரம் நடக்கும். மிக சிறப்பான முறையில் ஹலால் ஈமான பாதுகாக்கணும். காலத்தின் சத்தியமாக என்ன இன்சான் மனுஷன் போல சத்தமா இருக்கிறான். இல்லை ஆமனும் ஈமான் கொள்ள வேண்டும், அமிது சுவாதிகாத்தி நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். உண்மையை கொண்டு பிரதேசிக்க வேண்டும், பொறுமையை கொண்டு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டும். அப்ப உண்மைக்கு உதவியாக இருங்களேன், இது சிறப்புத்தானே என்பதாக அது பேராசிரியர் கேட்டுக்கொண்டார். இரண்டாவதாக செல்போன் ரிப்பேர் கடை ஒண்ணு வைங்க. ஆளுங்களை செல்போன் ரிப்பேர் கடை அவருக்கு என்னை திரும்பி காட்டிட்டார். அதற்கு ஒரு மணி நேரம் நீங்க அதுக்காண்டி ஒரு கிளாஸ் நடத்துங்க.
எல்லாரையும் செல்போன் ரிப்பேர் செய்யக்கூடியவர்களாக ஆக்குங்க என்பதா என்கிட்ட கேட்டுட்டார். செல்போன் ரிப்பேர் கடை வைங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைய செல்போன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வந்து கொடுத்துருங்க. கொடுத்து அவங்க ஓபன் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தார். ஓபன் பண்ணா எல்லாத்தையும் பார்த்தார். பார்த்துட்டு 50 ரூபா ரிப்பேர் ஆயிருக்கும், 5000 ரூபா வாங்கிட்டு கையில கொடுத்துடலாம். அவன் வாங்கட்டு எவ்வளவு வேண்டாலும் வாங்கட்டாலும் தொழில் அது செய்வது பிரச்சனை இல்லை. ஆனா அதனுடைய ரகசியங்களை பூரா அவன் தெரிஞ்சுக்கிறானே, அது நமக்கு தெரியுதா? நல்ல நம்பிக்கையான அதனால அவன்கிட்ட கொடுக்கலாம் என்பதை கொடுக்கிறீங்கள். அவன் எவனா இருந்தான் தெரியுதான், அதுல ஓபன் பண்ணி நீங்களும் உங்களுடைய கணவனும் பேசிய பேச்சுக்கள், போட்டாக்கள், பருகிய நிலைகள் எல்லாத்தையும் அந்த காலத்துல என்ன போச்சுன்னா போன்ல பதியும். அல்லா காப்பாற்றணும். நான் இங்க இருந்து வெளியாகி போனேன்டா, திருப்பி ஒரு நிகழ்ச்சி முடிச்சு வர்றதுக்குள்ள என்னை ஒரு 1000கணக்கான போட்டாக்கள் எடுத்துடுறாங்க. என் கூட 2 ஒரு போட்டா உங்களோட நமக்கு நல்லா தெரியுது சரியில்லை என்று. ஆனா என்ன செய்யறது, ஏதாவது நிகழ்ச்சி நம்ம பேசிக்கிட்டு கூட நிகழ்ச்சி முடியாது. இந்த அளவுக்கு செல்போன்ல பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட அனைத்தையும் ஆபாசமான அனைத்தையும் அவன் ஒரு நிமிடத்திலே அவன் செல்போன் என்ற ரீதியிலே வாங்கிக்கிறான். அதனால இங்க ஒரு கடவுங்க எப்படி கடவுங்க, செல்போன் ரிப்பேர் படிக்கிறதுக்கு 1 மாசம் இருந்தால் போதும், முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஒரு கடவுள் இங்க ஹலாலா பார்க்க மாட்டேன், அல்லாஹ் சத்தியமாக நான் அடுத்ததை பார்க்க மாட்டேன், எது ரிப்பேரோ அது மட்டும் படித்து போடுகிறேன். அப்படி நீங்க கொடுத்து இங்க நிறைய முஸ்லிம்களுடைய ஈமான பாதார். கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக அவர் சொன்னது அந்த ஆன்லைன் வியாபாரம். இப்பொழுது வியாபாரிகள் எல்லாம் படுத்து விட்டார்கள், பெரிய பெரிய வியாபாரம் படுத்துட்டாங்க. என்ன ஆன்லைன்ல விவரம், சாப்பாடு முதல் கொண்டு ஆன்லைன் நடக்கும். கடைக்கு போய் சாப்பிட வேண்டிய தேவையில்லை, வீட்டுல உட்காந்து போன பிடிச்சா போதும், உடனே அங்கிருந்து சாப்பாடு கொடுத்தோம், நம்ம என்ன அழகா வாங்கிக்கலாம். எல்லாமே ஆன்லைனா போயிடுச்சு. கால சூழல் அப்படித்தான் மாறி நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. ஆன்லைன்ல தான் உலகம் போகுது, அது வேற விஷயம். ஆன்லைன்ல தான் என்ன வந்துருச்சு, அது தடுக்க முடியாது. இந்த ஆன்லைன்ல என்ன ஆகுது தெரியுமா, நம்ம பொம்பளை பிள்ளைகளுடைய நம்பர் யாருக்குமே தெரியவில்லை. நம்ம பிள்ளைய வாலிப பிள்ளைகளுடைய நம்பரு, கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை பொண்ணுடைய நம்பர் யாருக்குமே நம்ம கொடுக்கறது இல்லை, கொடுக்க மாட்டோம். ஆனா ஆன்லைன்ல ஒரு சரக்கு வந்தா அவனுக்கு அவன் கொடுத்தான் ஆகணும், அவனுக்கு நம்பரை கொடுத்தான் ஆகணும். நம்பரை கொடுக்கும்போது அவன் பேசுறான், பேசி இங்க வாங்கன்னு கூப்பிடுறான், அந்த இடத்துக்கு போய் சொல்றான். அங்க போய் நேரடியா பார்த்து அந்த சரக்கை வாங்குறான். நேரடியா அடுத்தவன் கண் முன்னாடி பட வேண்டியது இருக்கிறது. அவன் இதை ஒட்டி 10-15 தடவை போன் பண்ணிடுவான் வேணுமென்றே. அந்த போன் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. அவன்கிட்ட நம்பர் போயிடுது, அவன்கிட்ட நம்பர் போயிடுது. நம்பர் வெளியாயினால் என்ன ஆகும், நம்ம பொறுத்து வச்சிருந்தோம். நம்ம புள்ள போன் யாருமே கிடையாது, பெருமையா பேசுறோம். நம்ம புள்ள போன் யாருமே கிடையாது, என் பிள்ளையே சரியா முஸ்லிம்கள் மட்டும்தான் நல்ல சொந்தக்காரங்க மட்டும்தான் பெற்றவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம பேசிட்டே உட்காந்து பண்ணிதான். அது ஆன்லைன்ல ஒரு சரக்கு வந்துச்சுதான் அவன் டைரக்டா எவ்வளவு பேசு. கூரியர் சர்வீஸ்கள் எத்தனை கூரியர் சர்வீஸ் தான் நாம பார்த்துருக்கேன். ஒரு தடவை அவன் கூப்பிட்டு பேசிட்டதோடு விட மாட்டான். நான் அங்க இருக்கங்க, நீங்க வந்து வாங்கிக்கங்க, எனக்கு கடை தெரியலையே, ஊர் தெரியலையே, தெரிந்தாலும் கூட தெரியல என்பது அவன் சொல்லுவான். சொல்லும்போது எனக்கு வேண்டியிருக்கு, வெளியில இருந்து போக வேண்டியது. போய் அவன் முன்னால மதிச்சு அவன் இடத்துல கையெழுத்த போட்டு என்னைக்காவது சொல்லி அவன் பேசி 4 பேர் பேசி. அப்ப இந்த பெண்கள் வெளியில் பழக்கத்தை உண்டாக்கி விடக்கூடிய ஒரு பெரிய மோசடி இந்த ஆன்லைன்ல. அப்ப அதற்கான என்ன பேசுறாங்க தெரியுமா, ஆன்லைன் சரக்குகளை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கடையை நீங்கள் வைங்க. ஆன்லைன் வியாபாரத்தை சப்ளை பண்றதுக்கு ஒரு ஊர்லயும் ஒட்டப்பான், அது சப்ளை பண்றவங்க கடையை நீங்க வச்சுக்கோங்க. அங்கிருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய நம்பகமானவன் அனுப்பி நம்பகான முறையிலே அவன் செய்கிறானா என்பதை கண்காணித்து அவன் அடுத்து பெண்ணிடைய போனையும் நம்பரையும் வாங்க முடியாம அவன் பேச முடியாம நீங்க கண்காணித்துக் கொண்டு ஒரு சின்ன அளவுல ஒவ்வொரு ஊரையும் ஒரு ஆன்லைன் கடையை கொண்டு பாரு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாலாவதாக எப்படியெல்லாம் உலகத்தை ஏமாற்றுவார் தெரியுமா?
சாதாரணமாக நீங்க ஒரு சிம் கார்டு இலவசம், சிம் கார்டு இலவசம். சரி, அதோட நிகழ்ச்சிகளை எவ்வளவு வேணாலும் பார்த்துக்கலாம். அசிங்கமான நிகழ்ச்சி, ரகசியமான நிகழ்ச்சி, பராரசமான நிகழ்ச்சி, எதை வேண்டாலும் அந்த சிம் கார்டு வச்சு பார்த்துக்கலாம். எல்லாம் உலகமே கைப்பட உண்டு. அதை பார்க்கும்போது இது முடிஞ்சு போச்சு, நெட்டு முடிஞ்சு போச்சு. உடனே நெட்டு போறோம். இதை பார்க்க நெட்டு 200 ரூபாய்க்கு 300 ஆச்சு, 300 ஆக்கணும், 400 ஆச்சு, 500 ஆச்சு. நெட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். அவன் வருமானம் எதல்ல, சிம் கார்டு அல்ல, அந்த நெட்டுல பணம் எடுக்கிறானே அதை வச்சு அவன் எல்லாத்தையுமே படிச்சான். நேரடி பணம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக சிம் கார்டை இலவசமாக்கிட்டான். உடனே உள்ள நுழைஞ்சிடறோம். அதனுடைய படங்களை எல்லாம் இலவசமாக்கிட்டான். படங்கள்ல நுழைஞ்சிடறோம். நுழைஞ்சிட்டோம் தான் வெளியில வர முடியாது. அவன் வாலிப்புள்ளைய சொல்ல வேண்டிய ராத்திரி 1 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா காலையில 5 மணி வரைக்கும் அதுலேதான் கிடக்கிறான். பேச்சு இலவசம், எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம். இலவசம் ஆன உடனே இலவசம் உள்ள போன்று கடைசியில இது நெட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க இவங்க யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு பணம் பூரா வரும். இப்படி உலகம் மக்களை ஏமாற்றி கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல ஆன்லைன்ல ஒரு மோசடி, வாலிபுடைய நிறைய பேர் சிக்கிட்டாங்க, நிறைய பணக்காரன் செய்யிட்டாங்க. 10 ரூபா வந்தால் 15 ரூபா, 15 ரூபா வந்தால் 20 ரூபான்னு என்னமோ ஒரு விதமான மோசடி நடக்குது. லட்சக்கணக்கான பிள்ளைகள் பணத்தை விட்டுறாங்க. ஜெஸ் விளையாடுங்க, சினிமா விளையாடுங்க, அது விளையாடுங்க, இது விளையாடுங்க என்று ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர்கள் மிகப்பெரிய சிரமத்தை வெக்கப்பட்டு நான் சொல்லுவேன். என்னுடைய மகன் 30 லட்சம் ரூபாய் கடமானார் மூத்தான நேரத்தில். 30 லட்சம் ரூபாய் கடன். ஆனா அவர் பஹ்ரைன்ல சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. குடும்பமும் 2 பிள்ளையும் ஒரு கொண்டாட்டி தான். இன்னும் மாசத்துக்கு 10,000 ரூபாய் 20 ரூபாய் தான் போதும். 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு ஏன் கடன் வந்துச்சு? கடன் வந்துச்சு தெரியல. கடன் கடைசியில ஒரு மூத்தாயிட்டார். கடன் சுமை தாங்காமல் மூத்தாயிட்டார். மூத்தான பிறகு அந்த செல்போனை ஆய்ந்து பார்க்கிற பொழுதுதான் ஏதோ ஒரு வியாபாரத்தை சிக்கிட்டார். நீ 20 பேரை குடிச்சுக்கிட்டு உனக்கு 40 ரூபாய் கமிஷன் எனக்கே உன்னை சொல்லியிருக்கிறான். இவர் 20 பேரை பிடிச்சு கொடுக்க 40 ரூபாய் கமிஷன் போறான். அவனுக்கு அது பண்ணி இது பண்ணி கிடைக்கல. கடை இவருக்கு 30 ரூபாய் என்பது நிச்சயம். இது ஒரு என்னுடைய மகன் மட்டுமல்ல, இதே மாதிரி எத்தனையோ உங்களுடைய மகன்கள் அதில் சிக்கி இருக்கார். பணத்தை விடுறாங்க. எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு பல பணக்காரர்களை நான் சந்தித்து விட்டேன். யாரெல்லாம் மற்ற சொல்ல நான் விரும்பவில்லை. நேற்று கூட ஒரு பணக்காரர் அழுகுறார். பெரிய கடை வச்சு கொடுத்தேன். பணம் பத்தல 50 லட்சம் ரூபாய் போட்டேன். அது ஒரு கொண்டாடி நான் வச்சு ஒரு 38 லட்சம் பண்ணா. என்னடா பண்றேன் நான்? அதற்கான வியாபாரம் காலகாலமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு லாபம் நஷ்டம் வந்தது இல்லையே. இல்ல இன்னும் ஆன்லைன்ல வியாபாரம் பத்தி ஆரம்பிக்கிறது இல்ல, வைக்கிறது ஏதாவது காரணம் சொல்றான். ஆனா அந்த பணம் பூரா எப்படி போயிடுறான்னு சொன்னா எல்லாம் ஆன்லைனுடைய உள் பிசினஸ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னமல் ஹம்ரு வல்லர்ஸு வல்லாஹ் அழுத்தி குர்ஆன் சொல்லுகின்ற கூது விளையாட்டு போகாதப்பா. உனக்கு காசு, உனக்கு உழைச்சா காசு, உழைக்காம எந்த காசும் வராத. ஒரு பைசா கூட பதவி இல்லாமல் வாங்காது. வட்டிக்கு விளக்கம் என்ன தெரியுமா? பகரம் இல்லாமல் ஒரு பைசா கூட வாங்காது. அதுதான் வட்டி. பகரம் இல்லாமல் வாங்கினா அது வட்டி. வாங்காது என்று சொல்லி தரக்கூடிய அந்த நிலைகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் மக்களுக்கு நாம் இந்த நிலைகளை எடுத்து செல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி இந்த சமுதாயத்தில் நடக்கூடிய ஊழல்கள் ஏதாவது ஒரு வகையில அவரை தடுத்து நிறுத்துவதற்காக ஏதாவது வரும். சமீபத்தில் என்னுடைய கூட்டாளி ஒருத்தர் பொண்டாட்டியை தலாக் விடுற நிலைக்கு வந்துட்டார். பொண்டாட்டியை தலாக் விடுற நிலைக்கு வந்துட்டார். அவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்றாரு? இந்தா என் மக பேசிருக்கு, என் பொண்டாட்டி பேசுறத பாரு, ஒருத்தர் பேசுறத பாரு, ஒருத்தர் பேசுறத பாரு. அந்த லிஸ்ட பூரா எடுத்து பார்த்தா அசிங்காசிங்கமா பேசிருக்கு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்ச பிள்ளை. பிள்ளைய கூப்பிட்டேன், ஏமா அந்த மாதிரி பண்ணியா? அதுக்கு உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், உங்களோட அர்த்தம் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா என் மாப்பிள்ள கொஞ்சம் முரட்டுத்தனமா பேசுவான். ஒரு பிரியமா என்கிட்ட பேச மாட்டான். வாங்கடா படாமா கஜாபஜாமா கட்டி ஒரு அன்பான பேச்சு என்கிட்ட கிடையாது அவன்கிட்ட. ஆனா அவர்கிட்ட தான் இருக்கிறேன். நான் தயவு நான் யார்கிட்ட பேசணும்னு அந்த ஆளை நான் பார்த்ததும் இல்லை, அந்த ஆளை சந்திச்சதும் இல்லை. இவன் என்கிட்ட மோசமா பேசிக்கிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் அவன் யதார்த்தமா ஒரு தொடர்பு வந்துச்சு.
ரொம்ப பிரியமா பேசுறான். அன்பே ஆறுவரே காதலே அதே இதே விடிய விடிய பேசுறான். அவன் பேச பேச எனக்கு காது சந்தோஷமா ஏற்படுது. வெறும் பேச்சு மட்டும்தான். நடந்த செய்தி சொல்லுறேன். புள்ள நல்ல புள்ள, தப்பு நடக்கல. ஆனா போன் மூலமாக ஏதாவது ஒருத்தருக்கு வாழ் கிடைச்சா பேசிக்கிறான். விடிய விடிய பேசுறாங்க. என்ன காதல் சம்பந்தமான எல்லா பேச்சும் பேசுறாங்க. ஆனா ஒருத்தரை ஒரு சந்திக்கவில்லை. இந்த பெண்ணு அவங்க பேசி பேசியே இவ்வளவு பேசியிருக்கு. சத்தியம் பண்ணுது அதிர்த்தவர்கள், உங்களை நான் நம்புறேன், உங்கள் மீது எனக்கு உள்ள அன்பு எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா இதுவரைக்கும் அவன் முகத்தை நான் பார்த்ததும் இல்லை, அவனை நான் சந்தித்ததும் இல்லையா, மாப்பிள்ளை தவிர வேற எவனுக்கும் நான் இருக்கதே இல்லை அப்படிங்க. இந்த ஆன்லைன்ல எவ்வளவு நடக்கிறது, இதெல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லுங்க. கணிதத்திற்குரியவர்களை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பிள்ளைகளை படிக்க வையுங்கள். படிக்க வையுங்கள் என்றால் வெறுமனே வாத்தியாராகவோ இன்ஜினியராகவோ அப்படி படிக்க வைக்காதீங்க. அதிகாரம் நம் கையில் வரும்படியான படிப்பை படிக்க வையுங்கள். ஒரு பாரிஸ்டர் அதாவது ஒரு ஜட்ஜி மாஸ்டர் அப்படி உள்ள கல்விக்கு போங்க. அல்லது ஒரு IAS IPS இது மாதிரி கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் நம் கையில் இருக்கு. அதிகாரம் நம் கையில் இருக்கக்கூடிய நிலைமைப்படுங்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை நடுத்தரவு கொண்டு வரணும் என்பதற்கான திட்டமிட்ட பிற காரியங்கள் அரசாங்கத்தாலேயே செய்யப்படுகிறது. எல்லாருக்குமே நல்லா தெரியும். சமயத்தில் தேர்தல் அட்டவணை வந்துச்சு. எத்தனை வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறார். கொத்து கொத்தா வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறார். அதுல இஸ்லாமியரிடத்தில் இருக்கக்கூடிய தவறு இந்த பிபி தேகம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்னால இப்ப நானே மாட்டிக்கிட்டேன். OM அப்துல் காதர் இருக்குது முன்னாள் உள்ள ரெக்கார்ட்ல போறான். இப்ப நான் OM அப்துல் காதிர்னு மாத்திட்டேன். காதிர் தான் உணவு வேண்டது மாத்திட்டேன். என் ஸ்கூல் சொசைட்டில இருந்து எல்லாம் காதர். அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்னையும் பண்ணிட்டான், என் பிள்ளையும் பண்ணிட்டான், பேரை பத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஏன்னு சொன்னா காதருக்கு தான் இது காதிர், நீ இதுக்குள்ள அழுத. இப்படியான ஒவ்வொரு சின்ன எழுத்து வித்தியாசம் இதை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் சுத்தமா வாக்குச்சீட்டு இல்லாமல் ஆக்க வேண்டும், இவர்களை அகதிகளா ஆக்க வேண்டும் என்பதற்கான பல முயற்சி நடக்குது. இந்த முயற்சி நடக்கிற போது அதை எதிர்த்து வாதாட வேண்டும். நம்மிடத்தில் அதிகாரம் வேண்டும். IAS IPS அதிகாரியா மாறுங்க, அல்லது உங்க பிள்ளையோட வக்கீல் பெரிய பேசுறதா மாற்றுங்க. இந்த பேசப்பட்ட பேச்சு மலேசியாவில் சகோதர சமயத்தார்கள் மூலம் வேலைக்கு போனது ரப்பர் வெட்டுவதற்காக, ரப்பர் எடுப்பதற்காக. சகோதர சமயத்தோடு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மலேசியாவுக்கு போனதை விட சகோதர சமயத்தோடு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. எல்லாமே ரப்பர் காட்டிலே தொழில் செய்யக்கூடியவர்கள். பெருங்கூட்டம். திடீரென்று மலேசியா அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது, தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களா விசா கொடுக்க முடியாது. ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர் விசா கொடுக்க முடியாது. அவர்கள் அனைவருமே அந்நிய நாட்டவர்கள். எனவே அந்நிய நாட்டவர்கள் விசா கொடுக்க முடியாது என்பதாக தீர்ப்பளித்து விட்டது. தீர்ப்பளித்த உடனேயே அந்த ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளில் உள்ள ஒரு 4 பாலஸ்தர்கள், அதாவது வக்கீல் ஜட்ஜிக்கு மேல உள்ளவங்க பாலஸ்தர்கள் தெரியல, அவங்க 4 பேர் சேர்ந்து அரசாங்கத்தை எதிர்த்து வாதாடுறாங்க. வாதாடி ஜெயிச்சு தப்படுத்தோடத்தில் ஓடக்கூடியவர்களும் மலேசியாக்காரர்கள் தான், அவர்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்பதால் பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒருத்தரோட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காணி பண்ணி சட்டம் போட்டது. அந்த சட்டத்தை முறியடிப்பதற்கு இவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் வாதாடி ஜெயிச்சிட்டாங்கிற ஒரு செய்தி அங்கே முன்வைக்கப்பட்டது. அப்ப நம்ம இடத்துல அதிகாரம் உள்ளவர்கள் வக்கீல், அதே மாதிரி கலெக்டர், IAS IPS அதிகாரிகளாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். வெறுமனே இன்ஜினியராக மற்றவர்களாக படுத்த, அப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயத்தை வருங்காலத்தை காப்பாற்ற முடியும். சமுதாயத்தின் மீது பலவிதமான முறையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அகதிகள் இந்த நாட்டை விட்டு அப்பா போக வேண்டும் என்று சொல்ல நிலைமையில வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்க வேண்டுமையானால் நீங்கள் அதிகாரிகளாக ஆகுங்கள். சுத்தமா காட்டில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் விசா இல்லைன்னு சொன்னத நானே இந்த வக்கீல்கள், மிகச் சிறந்த வக்கீல்கள் அரசாங்கத்தை எதிர்த்து வாதாடி எல்லாத்துக்கும் உண்டு என்ற உரிமையை வாங்கினார்களே. எதிர்த்தென்றால் காலம் போகிற போக்கிலே இதிலிருந்து நாம்
மீள வேண்டுமையானால் இந்த நடவடிக்கை ஏற்பட வேண்டும் என்பதால் சொல்லி ஒவ்வொருவரும் நாம இஸ்லாமிய சமுதாயம் ஏதாவது ஒரு முறையில இந்த மக்களுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும். குறைந்தபட்சம் இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்ட செய்திகள் உண்மையிலேயே அந்த முஸ்லிம்களுடைய அந்த நிலையையும் அவர் சொன்னிய செய்தியும் பார்க்கும்போது மிகச் சிறப்பாக ஈமான் பழுதுபட்டு நல்லமல்கள் பலகீனப்பட்டு மாக்கார்களில் ஆளாகி அச்ச உணர்வோடு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று ஐயம்பேட்டையில் நடந்த கைதிகளுடைய சம்மேளனம் நம்முடைய பழைய மாணவர்களுடைய நிகழ்ச்சியில இஸ்லாமிய சமுதாயத்தின் இன்றைய நிலை என்ன, அதை நீக்க நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு தலைப்பிலே உரையாடிய அந்த நிகழ்ச்சியைத்தான் உங்களுக்கு நான் விளக்கி கூறினேன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யக்கூடிய நல்ல ஆற்றல் படைத்தவர்கள் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.